ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரியாமல், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சில தவறுகள் செய்வோம். அந்த சில தவறுகளை நம்ம மாற்றிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புகிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் இன்னொருத்தவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினச்சிருவாங்க, இவங்க என்ன நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யாமல் மற்றவங்களுக்கோசரம் நம்ம வந்து மாற்றிக்கிறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு என்ன தோணுதோ, நம்மளுக்கு என்ன கரெக்டானு தோணுதோ, நம்மளுக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கணும். அதுதான் நான் ஃபஸ்ட்டு விஷயமா சொல்லுவேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து இழக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தினமும் ஒரு நாள் கிடக்கும்போது நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நாட்களில் வந்து கூட்டிகிட்டு குறைஞ்சிட்டு தான் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிட்டு போயிடணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு மற்றவங்க வாழ்க்கை நம்ம வாங்கும் போது நம்ம வாழ்க்கை யார் வாங்குவாங்க சொல்லுங்கள்? பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு குழந்தை நம்ம ஒரு 60-70 வயசு வரை இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம நினைக்கும் போது நம்ம இப்படிலாம் வாங்கிருக்கோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற மாதிரி வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கை நம்ம வளம் விட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி வரக்கூடாது. அதனால் நமக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யணும். அதில் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நம்ம மட்டும்தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். மிச்சம் யாரும் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருங்க. நம்மளுக்கு பிடிச்சது செய்யுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ சொல்ல கற்றுக்கோங்க. இப்போ வந்து பாடி அங்கே போயிட்டு வரலான்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் தான் வேலை இருக்கும், இல்லை அது அப்புறமா செஞ்சுக்கலாம்னு நினச்சிட்டோம். நம்மக்கிட்ட காசு இருக்காது, சரி எப்படியா வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டு வந்துடலாம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி வரேன்னு சொல்லிடுவோம். ஒரு தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு எது தப்பாக பட்டுச்சுன்னா நோ, இல்லை எனக்கு இது வேண்டாம், இது நான் செய்ய மாட்டேன், இது நான் அவங்க கூட வரல சொல்ல கற்றுக்கோங்க. அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நோ சொல்லாமல் விடாதுங்க. தப்பான்னு தெரிஞ்சால் நோ, நம்மளுக்கு கரெக்டான்னு தெரிஞ்சுன்னா ஆமாம் இது இப்படி தான், உங்களுக்கு இது வேணாலும் செஞ்சுக்கோங்க, இது எனக்கு தப்பாகப்படுது அந்த மாதிரி சொல்ல கற்றுக்கோங்க. இது கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் ஜாலியாக வாழ்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு நான் சொல்லிட்டு பாருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. நம்ம வந்து வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு நம்ம வந்து மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தை வந்து நம்ம எதுக்கு கோவப்படுறோம், நம்ம இவ்வளோ வேலையை நான் செய்கிறோமே, நம்மளுக்கு யாரும் ஒரு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஜாஸ்தி கோவப்படுறோம். அதனால் கோவத்தை வந்து சாப்பாட்டு மேலே காட்டுறதுக்கு நம்ம ஹெல்த்து தான் வந்து நம்ம வந்து கெடுத்துக்கிறோம். அதனால் வந்து டைமுக்கு டைம் நல்லா சாப்பிடுங்க. இதை வீட்டில் இருக்கிறது நல்லா வயிறப்ப சாப்பிடுங்க. நல்லா உங்களுக்கு ஒரு படம் பார்க்க தோணுச்சுன்னா படம் பாருங்கள். காலையில் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரையும் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக எந்த வேலையும் பெண்டிங் வைக்காதுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கம், ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்புறம் நல்லா தூங்குங்க. இல்லை படம் பார்க்கணும்னா படம் பாருங்க, டிவி பார்க்கணும்னா டிவி பாருங்கள், பாட்டு கேட்கணும்னு தோணுச்சா கேளுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நிம்மதியாக அப்பாடான்னு சொல்லிட்டு உட்காரும்போது அந்த கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஒதுக்கிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை யோகா பண்ணுங்கள், இல்லை நடங்க, இல்லை வந்து டிவி பாருங்கள், பாட்டு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. சாப்பிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யுங்க. ஆனால் நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாங்க. அதனால நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். எந்த கோவம் இருந்தாலும் சாப்பாட்டு மேலே காட்டாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. தேர்ட் ஒன் நான் அதை தான் சொல்லுவேன். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சின்னதாக பவுடர் பூசலாம். மேக்கப் ஜாஸ்தி பண்ணுங்கலாம் சொல்லலை. உங்களுக்கு எது பூசினா கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பூசிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு விபூதி இல்லை உங்களுக்கு எது தோணுதோ அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை ப்ரெசண்ட்டாக காமிச்சிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். கண்ணில் பார்க்கும்போது நான் அவ்வளோ அழகாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நினைங்க. அது சூப்பராகவே இருக்கும். நான் கருப்பாக இருக்கேன் அப்படி சொல்லி என் மனசில் நான் கருப்பாக இருக்கேன், காக்கா அப்படி அண்டங்கக்கா அந்த மாதிரிலாம் சொல்லி நான் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு பயம். செல்ஃபி தான் கொஞ்சம் கலராக இருக்குன்னு செல்ஃபி வச்சுப்போம். ஆனால் ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்ம மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது பயம். நான் இப்போ நான் எடுத்துக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ராணி, நான் நல்லா இருக்கேன், அழகாக இருக்கேன். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்சி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எப்போவுமே சிரித்து பாருங்க, நம்ம நல்லாயிருப்போம். நம்ம அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். அதனால் நம்ம உள்ளத்தை நல்லா வச்சுக்கலாம்.
அதனால் காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நம்ம அழகாக இருக்கோம்னு நம்ம நினைங்க, நம்ம நல்லாயிருக்கோம். மற்றவங்க நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம நல்லா நம்மளாம் இல்லை, நம்ம சூப்பராக இருக்கோம். அதனால் மற்றவங்க பேச்சு எப்போவுமே கேட்காதீங்க. 5th ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம எதனா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவசரப்பட்டு முன்னாடி எல்லார்கிட்டையும் அந்த விஷயம் நடந்து முடிக்குதோ இல்லை எல்லார்கிட்டையும் சொல்கிறது, அந்த மாதிரி சொல்லாதீங்க. நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நல்லா மெதுவாக வந்துட்டு அந்த விஷயம் முடிஞ்சு பின்னாடி கேட்டால் சொல்லுங்கள். நம்ம நம்ம கஷ்டத்தை பல பேர் பங்கு போட்டுப்பாங்க. ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத வந்து யாராலையும் ஒரு சிலரால் ஜீன்றிக்க முடியும். ஒரு சிலர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படும்போது சரி சரியாக போய்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எப்படி சந்தோஷமாக இருக்குது, எப்படி அது பண்ணால் இது இப்படி பண்ணால் சொல்லி சொல்லுவாங்க. கல்லடி பட்டா கூட படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால எந்த விஷயமா நம்ம எல்லாம் நடந்து முடிஞ்சுக்கிட்டே சொல்லுவாங்க. முந்திரி கொட்டை பாருங்க, முந்திட்டு போய்ட்டு எதுவுமே ஃபஸ்ட்டே உளறி வைக்காதீங்க. நான் அந்த மாதிரி எவ்வளோ செஞ்சுருக்கேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் புத்தி வந்து அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி மாற்றி பாருங்கள், அது சூப்பராக இருந்தாலும். காலையில் எழுந்தோடனே காலையில் எழுத கற்றுக்கோங்க. இப்போ ஒரு 6 மணிக்கு எழுதுறீங்கன்னா நீங்கள் 5:30 மணிக்கு எழுந்து பாருங்கள். 4 மணிக்கு எழ முடியாதவங்க ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்து பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான காற்றும் இல்லைன்னா காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற வேலையை காலையில் எழுந்துட்டிங்கன்னா அப்போ தான் வண்டி கிண்டி எதுவுமே போகும், ஃப்ரெஷ்ஷான காற்று இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைமில் எழுந்து விளக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கு வச்சு ஊதுவத்தி, ரொம்ப பெரிய பூஜை பண்ணாட்டியும் ஒரு விளக்கு கொளுத்தி ஒரு ஊதுவத்தி காமிச்சு சாமி இப்படி எடுத்து கும்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் மாற்றிங்கன்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.